என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு நான் எப்படி சர்ப்ரைஸ் பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம ஸ்பெஷல் ஒன்னுக்கு பர்த்டேனாலே நம்மளுக்கு வந்து தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிரும். என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு அப்படி தான் எனக்கும் இருந்தது. சரி இந்த மாதிரி வீட்லேயே சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் குக் இருக்காங்க. எனக்கு வந்து பெருசாக குக்கிங் எல்லாம் தெரியாது. சரி அதனால நம்மளே இன்னைக்கு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு குக்கை சமைக்க வேணான்னு சொல்லிட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு வாஃபிள்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சரி யூடியூப்பில் வந்து ஒரு ரெசிபி பார்த்தேன். ஆனால் மெஷர்மெண்ட்டெல்லாம் நான் கரெக்டாக எடுக்கல. சரி ரேண்டமாக பண்ணலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பார்த்துட்டு அப்படியே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை வந்து நான் வீட்டிலேயே பண்ண கீ பட்டர் வாங்கி நான் எப்போவுமே வந்து வீட்டில் கீ பண்ணிப்பேன். வாஃபிள்ஸில் அதிகமாக சுகரெல்லாம் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் மட்டும் நாட்டு சக்கரை போட்டு பண்ணேன். இது வந்து ராகி வாஃபிள்ஸ். இதோட ரெசிபி சொல்லவா? ராகி ஃப்ளார், அதுக்கு ஈக்குவலாக நான் வந்து வீட் ஃப்ளார் எடுத்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சம் பேக்கிங் சோடா, சால்ட் எல்லாம் போட்டுட்டு ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணும். அது எனக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஞாபகமே வந்துச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எனக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸோட கொஞ்சம் மில்க், அதுக்கப்புறம் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாஃபிள்க்கான பேட்டர் ரெடி. இதை வந்து நீங்கள் பேன்கேக்காகவும் ஊற்றலாம், இல்லை வேஃபிளாகவும் பண்ணலாம். வாஃபிள்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ப்ராடக்ட்டை நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்ப குட்டியாக காம்பேக்டாக இருக்குது, ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. ஆனால் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த வயரோட லென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டில் பெரிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ப்ளக் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்கன்னா ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் பேட்டர் ஊற்றி இது பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 530 அந்த மாதிரி வந்தது. அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கொஞ்சம் நேரம் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வெந்துடுது. வாஃபிள்ஸ் ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. இந்த க்யூட்டான பொக்கேவாகட்டும், பர்த்டே டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் லாஸ்ட் மினிட் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஜெப்டோவில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இது ஸ்பான்சர்ட் வீடியோலாம் கிடையாது. நான் வந்து பலூன் பர்சன்லாம் கிடையாது. அதனால ஹாப்பி பர்த்டே அப்படின்றத மட்டும் சும்மா ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கியிருந்தேன். தனியாக இது ஹாப்பி பர்த்டே அப்படின்றது மட்டும் கிடைக்கல. சரி அதனால் வந்து ஒரு என்டையர் கிட்டாகவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். சும்மா வாலில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே அந்த கிட்லேயே வந்துடும். இன்க்ளூடிங் வந்து செலோ டேப்பு, க்ளூ எல்லாமே வந்துடும். நான் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் டைப்பில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். பட் ஆனால் எக்ஸ் வேணால், கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா எக்கு சாப்பிட்டா போக முடியாதுன்னு சொல்லிட்டு எக்கை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டேன். மற்றபடி சரி வாஃபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் ஏதாவது போடலாம், அப்புறம் கொஞ்சம் கட் ஃப்ரூட்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா கேக்குமே இருந்தது. ஸோ அதிகமாக வச்சாலும் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்றதுனால அப்படி தான் கட் ஃப்ரூட்ஸ்க்காக வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட் வாங்கியிருந்தேன். ட்ராகன் ஃப்ரூட் எப்போவுமே வந்து ஜெப்டோவில் ரொம்பவே கம்மியாக கிடைக்கும். 50 ருபீஸ்க்குலாம் கிடைக்கும். சரி காரமாக ஏதாவது செய்யலாம்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல வந்து மறுபடியும் வந்து ஜெப்டோவில் போயிட்டு கார்னும், வீட்லேயே சீஸ் இருந்தது, சரி ப்ரெட்டும் இருந்தது. ஸோ சீஸ் கார்ன் சாண்ட்விச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெப்டோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த சீஸ் கார்ன் சாண்ட்விச் வந்து என்னோட ஓன் ரெசிபி தான். நான் வந்து சும்மா கார்னை மட்டும் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே சீஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஆரிகானோ, சால்ட், சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ப்ரெட்டுக்குள்ளே அந்த ஸ்டஃபிங் வச்சு கார்ன் சாண்ட்விச்சையுமே ரெடி பண்ணிட்டேன். என்கிட்ட சாண்ட்விச் மேக்கர்லாம் கிடையாது. அதனால் வந்து தோசைக்கல்லே போட்டு எடுத்துக்கிட்டேன். நான் யூஸ் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா 0 மைதா ஹோல் வீட் ப்ரெட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இதுவுமே ஜெப்டோவில் வாங்கியிருந்தது தான். இது எல்லாமே வந்து என் ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்க கேப்பில் தான் நான் பண்ணேன். நாங்கள் 2 பேருமே காஃபி பர்சன், அதனால் காஃபியுமே போட்டுட்டேன். இந்த கிஃப்ட்டை தான் நான் வந்து என் ஹஸ்பண்ட்காக வாங்கியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்லேயே வந்து ஃப்ளோட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஆனால் வீட்டிலே இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என் ஹஸ்பண்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் டிஷ்யூ பேப்பரெல்லாம் வச்சு இந்த ஹோட்டலில் இருக்க மாதிரியே பண்ணேன். சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.